டே 29 ஆஃப் 200 புஷ்அப்ஸ் சேலஞ்ச். இன்னையோட நம்மளுக்கு 29 நாள் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் கடந்து வந்தேன்னு சொல்லிட்டு என்னாலேயே நம்ப முடியல. இன்னைக்கு வெயிலோட தாக்கத்தையும் தாங்க முடியாமல் ஒர்க் அவுட்டை சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டேன். நாளையோட நம்ம ஒர்க் அவுட்டை முடிய போகுது. கேமராவை நல்லா செட் பண்ணேன். இன்னைக்கு தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேமரா செட் பண்ணுறதெல்லாம் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்க. அப்புறம் நம்ம எப்பவும் பண்ணுறது தான் 20 reps ஆஃப் 5 sets நார்மல் புஷ்அப்பு, அப்புறம் பைக் புஷ்அப் போட்டுட்டு இருந்தேன். சைடில் வந்து நம்ம பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து இருந்தாங்க, காயப்பட்டாங்க. நம்ம அதை அவ்வளோவா பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் டான்ஸு, ஒர்க் அவுட்டு, கொஞ்சம் போஸ் எல்லாம் குத்து முடிச்சுட்டு திருப்பி ஒர்க் அவுட்டையும் போட ஆரம்பிச்சிட்டேன். என்னடா இவன் ஒர்க் அவுட் போட சொன்னா ஃபுல்லாக விளாக் மாதிரியே தானே போட்டுட்டு இருக்கான்னு தானே சொல்றீங்க. நம்ம எல்லார் மாதிரியும் ஃபாலோ பண்ணணும்னு இஷ்டம் இல்லை. நம்மளுக்கு என்ன தோணுதோ அதான் போடணும். அதெல்லாமே நான் இதுக்கு வச்சிருக்க பேர் வந்து கை நீக்கல். பேர் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ல நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லை ஏதாவது சொல்லி விடுங்க. நல்லா இருந்ததுன்னா நல்லா இல்லைண்ணா. அப்புறம் நம்ம இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நம்மளுக்கு கோயில் திருவிழா, ஊருக்கு வந்திருக்கோம். அது இல்லாமல் தங்கச்சிக்கும் ஃபங்க்ஷன் இருக்கு, ஊர்ல தான் ஃபங்க்ஷனு. இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு எங்கள் அண்ணன் வந்து கோயில் திருவிழா அப்போ நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் தைப்போமா, அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்தேன். வீடியோவில் சிக்கிச்சு. சரி நல்லா இருக்குன்னு எடுத்தேன். அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக முடிக்க போறோம்னு ஒரு சந்தோஷத்துலேயே சுற்றி பார்த்துட்டு நாளையோட முடிச்சுட்டு புது புது சேலஞ்சோட பண்ணலாம். இதுக்கப்புறம் டெய்லி விலாகா போடவா இல்லை எப்படி ஒரு சேலஞ்சை யூஸ் பண்ணி போடுவான்னு சொல்லுங்க. நாளைக்கான ஒளிப்படத்துடன் சந்திக்கிறேன். அதை ரைட் ட்ரஸ்ட் த கிரைண்ட்.